வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ரேங்க் லிஸ்ட்டு இன்றைக்கி வரும்னு சொன்னீங்களே, செப்டம்பர் 30 இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக வரும். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனை ஆள வைத்துங்க. சரி, வாங்க அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். அது நிறைய பேர் நம்ம எல்லாம் இந்த பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உணவு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அட்மிஷன் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனே என்றைக்கு வருதுனே தெரியாது. அதுக்காக நம்ம பல மாதமாக காத்திருந்தோம். ஓகேவா? அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒன் டே நம்மளால் காக்க முடியாதா? இன்றைக்கி ஒன் டே மட்டும். ஓகேவா? இன்றைக்கி நைட்டு 10 மணிக்குள்ளே, அதையும் தாண்டி போனால் நாளைக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இன்றைக்குள்ளே வந்துடும். ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணுன்னா நாங்கள் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும்போது ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்கும்போதுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்போயுமே எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் நைட்டு 6 மணிக்கு மேலே எப்போயுமே தினைக்குமே நைட்டு 6 மணிக்கு மேலே அல்லது 8:30 மணிக்கு மேலே இப்படி தான் அந்த வெப்சைட்டில் எப்போயுமே எங்களுக்கு இதாகும். ஓகேவா? இது நீங்கள் எதாச்சும் என்னென்னா டிஆர்பி எக்ஸாம் எழுதுனாங்க அடிச்சு கேட்டு பாருங்கள், அல்லது யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனா யாராவது கேட்டு பாருங்கள். இப்போ எந்த ப்ராசஸாக இருந்தாலுமே எப்போயுமே தெரியாது. ஆனால் நான் இப்போ தான் வந்தேன். இப்போ எங்களுக்கு எப்போயுமே நைட்டு தான் ப்ராசஸ் நடக்கும். அதேமாரி உங்களுக்கும் இன்றைக்கி 6 மணிக்கு மேலே நடக்கலாம். ஏன்னா நானும் காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். வெப்சைட்டே முதல்ல ஓப்பன் ஆகலை. எனக்கு வெப்சைட் உள்ளே போக மாட்டேது. ஒரு சில பேருக்கு போகுதானு தெரில. இதனால் பார்த்தீங்கன்னா வெப்சைட் உள்ளே போக மாட்டேது. வேறு எந்த .com எந்த வெப்சைட் போனாலும் போகுது. இந்த வெப்சைட் உள்ளே போகவே மாட்டேங்குது. அப்படியே தி சைட் கேனாட் ரீச்டு அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. எந்த இதுவுமே எனக்கு வரல. அதனால் இந்த இதுக்கு முன்னால் போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2K வியூஸ் போயிருக்கு. ஓகேவா? அதனால் இது இப்போ பார்த்துருக்கிறது மட்டுமே 2000 பேர் பார்த்துருக்காங்க. அந்த 2000 பேர்த்தில் ஒரு சில பேர் 2-3 தடவை கூட பார்த்துருந்துருக்கலாம். திரும்ப அதனால் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. திருப்பியும் அது அவ்வளோ பேர் பார்ப்பீங்க நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும், ஆனால் எங்களுக்கு வந்துடுச்சு, எனக்கு மெசேஜ் வந்துடுச்சுன்னு ஒரே ஒரு மெசேஜ் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் நம்ம இந்த என்னோடய வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சிடறேன். ஓகேவா? என்னால் முடிஞ்சது தான். ஏன்னா நான் பிஎட் அப்ளை பண்ணல, எனக்கு வராது மெசேஜ். நீங்கள் யாராச்சும் சொன்னால் தான், அட்லீஸ்ட் நான் வெப்சைட்டை பார்த்துட்டே இருந்தால் தான், அட்லீஸ்ட் நான் பார்க்காத டைமில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்காக நெட் நான் ஆன்லேயே தான் வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் நீங்கள் யாருக்கு எப்போ வந்தாலுமே அட்லீஸ்ட் நான் என்னால் பார்க்க முடினாலும் நீங்கள் போட்டால் கூட நம்மளோட இந்த நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர்த்துக்கு போகும். ஓகேவா? அப்போ போகும்போது அட்லீஸ்ட் அவங்க பார்க்கும்போது வந்துருச்சுன்னு கமெண்ட் பார்க்கும்போது அப்போ தெரிஞ்சிடும். அதனால் யாருக்கு எப்போ வந்தாலுமே இமீடியட்டாக எனக்கு இந்த வீடியோக்கு எந்த வீடியோ வந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போ வரும் டைம் சொல்லுங்கள் கேட்குறீங்க. இதுக்கு மேலே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேரம் கூட உங்களுக்கு மெசேஜ் வரலாம். ஒன்று தெரிஞ்சுங்க, ஒன்று இமெயில் அல்லது நார்மல் மெசேஜ் மட்டும் தான் வரும். யாருக்கு நீங்கள் இதுக்கு மேலே சார் நான் அப்ளை பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன், எதுவுமே கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வருதான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் காலேஜ் கிடைக்கும். எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், கவலைப்படாதீங்க. நான் காலைல சொன்ன மாரி தான் நார்மலாக உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போடுற மாரி தான் இருக்கும். அதில் நீங்கள் ஓகே, நீங்கள் உங்கள் கேட்டகரி, அதாவது நீங்கள் எந்த கேஸ்ட்டு அப்படி வரும். அது போட்டு நீங்கள் என்ன மேஜரு, நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க அப்படி தான் வரும். அதை தான் நான் காலையே அப்படி தான் சொல்லியிருப்பேன். அப்படி தான் வரும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரும்போது நீங்களே பார்த்துப்பீங்க. வேறு பெருசாக எதுவும் வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்லீஸ்ட் அதிலே கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். உங்களுக்கு இத்தனாந்தேதி கவுன்சிலிங்கு காலையா மாலையான்னு சொல்லி வந்துடும். பயப்படாதீங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறமேலுக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் நான் சொல்லித்தரேன். கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா சர்வர் ப்ராப்ளமாக இருந்தாவே அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு ப்ராசஸில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் விளங்கிக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கான வேலைகள் அவங்க செய்து கொண்டு இருக்காங்க. அதனால தான் சர்வர் கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன தான் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. நான் போய் சொல்ல முன்னாடி நீங்கள் ஓப்பன் ஆகணும் பாருங்கள். என்ன தான் உள்ளே போக மாட்டேங்குது. அப்படியே நான் வெப்சைட் போட்டாவே அப்படியே தான் நிற்கிது. ஓகேவா? ஏன்னா உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 6 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வரும். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, யாருக்கு எப்போ வந்தாலும் மறக்காமல் எனக்கு ஒன்று மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாட்டி போங்க. அட்லீஸ்ட் வந்துடுச்சின்னு மட்டும் ஒன்று மட்டும் யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.